சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து பத்திரிகையில் எழுதும்போதும் சரி, இந்த யூடியூப் மூலமாக பேசுகின்ற போதும் சரி, ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பிசிஆர் வழக்கு எனப்படும் பழங்குடியினர் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளும், பெண்களுக்கு எதிரான, அதாவது சிறு குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகளும் பெரும்பாலும் உண்மையில் நடந்த நிகழ்வை ஒட்டி கொடுக்கப்படுவதல்ல, போலியான காரணங்களினால், அதாவது ஒருத்தரை பழிவாங்கணுங்கிற நோக்கத்தில் அல்லது ஒருத்தரை பயமுறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போலியாக கொடுக்கப்படுகின்ற வழக்குகள் தான் அதிகமாக இருக்குது. அதனுடைய விசாரணை முடிவுகளும் அப்படித்தான் கடந்த காலங்களில் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு போக்சோ வழக்கு ஒரு 32 வயது இளைஞனை தேவையே இல்லாமல் 2 ஆண்டுகள் சிறையில் வச்சிருந்து பிறகு விடுதலை செஞ்சுருக்கு. அந்த வழக்கை பற்றிய தீர்ப்பு கடந்த 2-3 நாளாக சமூக வலைதளங்களில் இருக்கிற சமூக ஊடகம் சார்ந்திருக்கிற நண்பர்கள் இந்த வழக்கை பற்றி பல்வேறு விதமான ஆய்வுகளை எழுதிட்டு வராங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற எம் காளிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போனோம். எம் காளிப்பட்டியை சேர்ந்தவர் 32 வயதான கார்த்தி. இவருக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அப்பா சின்ன வயசுலேயே இறந்துறாரு. அம்மாவும் அவங்களுடைய அம்மா, அதாவது தாய் வழி பாட்டி, 3 பேரும் வசித்து வர்றாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஒரு 24 சென்ட் அவங்களுக்கு சொந்த இடம் இருக்குது. அதில் ஒரு மூலையில் வீட்டை கட்டி அந்த வீட்டில் அம்மாவும் மகனும் பாட்டியும் வசிக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் கோர்ஸு 2 வருஷம் படிச்சிருக்காரு. ஆனால் அதற்கு தக்கபடி வேலை கிடைக்கல. இருந்தாலும் அந்த பகுதியில் சுமை ஆட்டோ, அதாவது நம்ம டாடா ஏஸ் வண்டி, குட்டி ஆணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வண்டியினுடைய டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா பக்கத்தில் இருக்கிற ஒரு இரும்பு மில்லில் தினக்கூலி அடிப்படையில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம். பையனுக்கு பொண்ணு பார்த்து திருமணம் தன்னை செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற நிலையில் பொண்ணு பார்க்குற வேலையில் அவங்க அம்மா இருந்த இந்த கட்டத்தில் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒரு நாள் மேட்டூர் காவல் நிலையத்திலிருந்து, அதாவது அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து காவல் ஆய்வாளர் வளர்மதி தலைமையிலான ஒரு போலீஸ் டீம் ஜீப்பில் வந்திருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த கார்த்தி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து கேளுங்க. இந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியனுடைய நெருங்கிய உறவினர் வீட்டு பெண் 17 வயதுடைய 10ஆம் வகுப்பு படித்துட்டு அதுக்கு பிறகு படிக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண், 17 வயது நிரம்பி இருக்கிற அந்த பெண் கருவுற்றுறாங்க. கருவுற்றது அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தினுடைய அடிப்படையில் மருத்துவ ரீதியான காரணங்களாக இருக்குமா அப்படின்னு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கம் இருக்கிற அவங்களுடைய உறவினர் வீட்டில் போய் அங்கே ஒரு மருத்துவரை பார்த்துருக்காங்க. மருத்துவர் அதை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு, இது கட்டி அல்ல, வேறு விதமான பாதிப்பில் இருந்திருக்கு, நீங்கள் அரசு மருத்துவமனை பாருங்கன்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த மாணவியினுடைய தாய்வழி உறவினர் ஒருத்தர் செங்கல்பட்டில் கூட்டியிருக்காங்க. அவங்க மூலமாக செங்கல்பட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு அந்த சிறுமியை பரிசோதனைக்காக கூட்டி போகிறாங்க. பரிசோதனையில் அந்த பெண் கருவுற்றிருக்கார் அப்படிங்கிறது மருத்துவருடைய ஆய்வில் தெரியுது. ஆய்வில் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய தந்தையார், ஏன்னா 17 வயது குறைவான பெண், அவங்களுடைய தோட்டத்தை பார்க்கும்போதே இது சிறுமி அப்படின்னு தெரியுது. கருவுற்றிருப்பதற்கான காரணமான ஆண் யார் அப்படிங்கிற பதில் திருமணம் பண்ணிங்களா அப்படிங்கலாம் விசாரிக்கும்போது திருமணம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இதற்கான மருத்துவ சிகிச்சைகளை அந்த பெண்ணுக்கு கொடுத்து அனுப்பிட்டு உடனடியாக இந்த தகவலை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவ அலுவலர்கள் சேலம் மாவட்ட காவல்துறைக்கு ஒரு புகாராக சொல்கிறாங்க. சேலம் மாவட்ட காவல்துறை அந்த மாணவியினுடைய குடியிருப்பு பகுதியான அந்த பகுதியை உள்ளடக்கி இருக்கின்ற மேட்டூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி அங்கே அதை விசாரிக்க சொல்கிறாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலைய அதிகாரிகள் செங்கல்பட்டுக்கு போய் அந்த மாணவியை பார்த்து விசாரிக்கிறாங்க. விசாரணையில் அந்த மாணவி இந்த கார்த்திக் அப்படிங்கிற இந்த தம்பியோட பேரை சொல்லுது. கார்த்திக்கும் அவங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குது. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுலேருந்து இந்த சிறுமியை மீண்டும் சேலம் மாவட்டத்துக்கே கூட்டு வந்துடுறாங்க. அங்கே வாழப்பாடி பகுதியில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்துடுது. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தான் கார்த்தி இந்த வழக்கில் சேர்த்துறாங்க. வழக்கில் என்ன முகாந்திரம் இருக்குது, 2 பேரும் பழகுறதுக்கான எந்த ஆதாரமாவது இருக்குதா, அல்லது உள்ளூர் ஆதாரங்கள், அவங்களுடைய உறவினர்கள் ஆதாரங்கள் எது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லாமல் அந்த சிறுமி கொடுத்த புகாரினுடைய அடிப்படையில் மட்டுமே வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிடுறாங்க. அந்த வழக்கிலிருந்து தான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திக் விடுதலையாகி வெளியே வந்திருக்காரு. இந்த நேர்காணல் நாளைக்கும் இன்னொரு பகுதி வருது. அதனுடைய இறுதியில் ஒரு சில செய்திகளை நான் சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக இந்த கார்த்திக் எப்படிப்பட்டவர், என்ன மனநிலையில் இருக்கிறார், இவரை ஏன் இப்படி ஒரு தவறான புரிதலோடு சித்திரவதைக்குள்ளாக்கிட்டாங்க, சிறையில் அவர் எவ்வளோ வேதனைகளை எல்லாம் பட்டிருக்கார் அப்படிங்கிற சில செய்திகளை நாளைக்கு அந்த வீடியோனுடைய இறுதியில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவை திறந்து பாருங்கள். நன்றி நண்பர்களே. உங்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு என்ன? போக்சோ ஆக்ட். அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு மாமா பொண்ணு தான்.
கன்சீவாக இருந்து குழந்தை பிறந்த பிறகு தான் போலீஸ் வந்து எங்களை விசாரிக்கிறாங்க. பொண்ணுக்கு வயசு என்ன இருக்குங்க? கேஸ் பதிவாகிற நேரத்தில் அந்த பொண்ணுக்கு 17 வயசு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் இருக்குது. படித்தது என்ன படிச்சிருக்கு? 10th படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறதா கேள்விப்பட்டாங்க. என்ன புகார் கொடுக்குறாங்க? அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பாலியல் தொந்தரவு நான் தான் கொடுத்தேன், என் மூலமாக தான் குழந்தை பிறந்துச்சுன்றது தான் வழக்கு. குழந்தை பிறந்த பிறகு தான் புகார் ஆகுதுங்க. அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்கு அட்மிட் ஆகுறாங்க. டாக்டர் வந்து புகார் அளிக்கிறாரு. கல்யாணமாகாத 17 வயது குழந்தைக்கு பெண் குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தைங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கையில் பார்த்தேன். குழந்தை பிறகுன்னு புகார் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் எந்த போலீஸ் உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க? மேட்டூர் மகளிர் ஸ்டேஷன். உங்களை யார் வந்து சந்திச்சாங்க? என்ன நடந்தது? ஸ்டார்டிங்கில் அவங்க தான் வந்து சந்தித்தாங்க. இன்ஸ்பெக்டர் வளர்மதி மேடம், அவங்க ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. ஊரில் கவுன்சிலர் வந்து பாஸ்கர் ஃபோன் அடித்தாப்புல, உன்னை தேடி ஏதோ போலீஸ் வந்துகிட்டு இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரில, அவங்க ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க, வந்து ஆஜராகும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாரு. நான் வீட்டில் தான் இருந்தேன். அவர் ஃபோன் பண்ண ஒரு 2 நிமிஷத்தில் நான் கீழே போயிட்டேன். ஜீப் வரும்போது நல்லா கையை காட்டி மேடம் நல்லா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். கீழே அந்த பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, கிராஸ் பண்ணி தான் வந்துருப்பீங்க, அந்த கோயில்கிட்ட தான் மீட் பண்ணிக்கிறோம். மேடம் வந்தாங்க. ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படின்னாங்க. தாய் மாமா பொண்ணு தாங்க அப்படின்னு. பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னும் கல்யாணம் ஆன மாதிரி எதுவும் இல்லையே, அப்படி எதுனா தகவல் வந்திருக்கும், கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறீங்க, புரியல அப்படின்னு. குழந்தை பிறந்ததுக்கு நீ தான் காரணன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, அதனால் உன்னை கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டில் என்னது பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் எந்த வழக்கையுமே இது பண்ண வேணாம், எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்லிட்டேங்க. அப்போது 1 மாதம் டைம் கொடுத்தாங்க. சரி, சொந்தத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு 1 மந்த் டைம் தரோம், நீங்கள் சொந்தத்துக்குள்ளே பேசி கலந்து முடிவு பண்ணிங்க, அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கோங்க. 1 மாதத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா நாங்கள் எங்கள் சைடு ஃபேஸ் பண்ணிக்கிறோம், புகாரை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் நான் அப்போவே சொல்லிட்டேன், இல்லை மேடம் செய்யாத தப்புக்கு நம்ம இது பண்ண முடியாது, அதனால் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதை இப்போயே பண்ணிடுங்க, நான் ரிமாண்ட் ஆகிக்கிறேன், பிறகு நான் கோர்ட்டில் கேஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னா. சரி, உன் விருப்பம், 1 மாதம் என்னோடய டைம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி 1 மந்த் முடிஞ்ச நீ கூப்பிட்றாங்க. இதுக்கு இடையில் உங்கள் உறவினர்கள் யாராவது பேசுனீங்களா? நான் அம்மா 2 பேரும் ஸ்டேஷன் போய் வந்துட்டு தான் இருந்தோம். அங்கே யாருமே பேசணும் இல்லை, அது பழைய ப்ராப்ளம் இருக்குங்க, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அவங்ககிட்ட தொடர்பு யாருமே வச்சுக்க மாட்டாங்க. எங்கள் ரிலேஷனும் சரி, அவங்க சைட்லேயும் சரி, யாரும் பேச்சுவார்த்தை இல்லை அந்த குடும்பத்தோட. ஆமாம், அந்த ஒரு குடும்பத்தோட யாரும் பேசிக்க மாட்டோம். அதனால் அங்கே அவங்களும் உங்களை தொடர்பு கொண்டு எதுவும் பேசல, நீங்களும் பேசல, நாங்களும் பேசல. சரி, அப்புறம் மேடம் கூப்பிட்றாங்க. அப்போ என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா, அந்த பொண்ணு வந்திருக்கு, உங்கள் மாமா பொண்ணு, நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க, ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். காலைப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறதுக்காக வெயிட்டிங். சரி, பஸ் வர கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு டீ சாப்பிட்டு ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஆர்டர் பண்ணேன். யாருன்னு தெரில, திடீர்னு ஒயிட் அண்ட் யூனிஃபார்மில் டப்புன்னு காலரை பிடிச்சி இழுத்தாங்க. இழுத்து, தம்பி போலீஸை பண்ணது சார், ஸ்டேஷன் தான் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே ஊரில் இத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க, அவங்க முன்னாடி வந்து இது பண்ணுறீங்களே சார், நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே உங்களுக்கு ஏன் சிரமம்? ஜீப்பில் ஏற்றிட்டாங்க, ஏற்றின பிறகு தான் இதை சொல்கிறேன், உங்களுக்கு ஏன் தேவையில்லாத சிரமம், நான் அங்கேயே வந்துருப்பேனே அப்படின்னு. ஓடிட்டீனா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஓடுறவனாக இருந்தால் நீங்கள் 1 மாதம் டைம் கொடுத்த வரைக்கும் எனக்கு என்ன சார் வேலை, நான் ஏதோ ஒரு பக்கம் ஓடி இருப்பேன், நான் ஓடணும்னு நினைக்கல, கேஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு நான் எங்கே வேணால் போய்க்கிறேன், அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்புறம் சரி வா ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க, எங்கே காட்டுங்க, அந்த பொண்ணு இப்போயே கூட சொல்லட்டும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டோம், பிறகு டெஸ்ட் எடுத்துகிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த பொண்ணுலாம் இல்லை, சும்மா போய் சொல்லி தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. இந்த கட்டத்திலேயே குழந்தைக்கு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும். பிறந்து ஒரு மாதம் ரேஞ்சு, 1.5 மாதம் இருக்காது, 1 மாதம். ஏன்னா அந்த 1 மாதம் பிஃபோரில் தான் என்னை கூப்பிட்றாங்க. ஓ, டெலிவரி ஆன உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு அப்போ தான் 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 மாதத்தில் தான் என்னை கூப்பிட்றாங்க. அதனால் குழந்தைக்கு ஒரு மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஸ்டேஷன் போயிட்டு யாருமே இல்லை, எஃப்ஐஆர் டைப் பண்ணிட்டு உன்னை ரிமாண்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு. மேடம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு என்னை ரிமாண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எதையுமே சொல்லாமல் டப்புன்னு யாரோ வந்தாங்க, இங்கே ஸ்டேஷன் தான் வர சொல்லியிருந்தீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தவனை வழியில் பிடிச்சி இழுத்து போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் அந்த பக்கம் போனாலும் எவனும் இதுக்கு மேலே மதிக்கவும் மாட்டான், யாரும் ஏதோ தப்பு பண்ணிட்டான் வந்து எழுதிட்டு போகிறாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி பேட் நேம் கிரியேட் ஆகிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படிங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு என்னை ரிமாண்ட் பண்ணுங்கள், நான் முழு ஒப்புதல் தரேன்
அப்புறம் அவங்க எதுவும் சொல்ல, நான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஒன்று ஆஜர் பண்ணிடுறேன், நீங்கள் அங்கே பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு வந்தேன். வீட்டில் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க தகவல் யாரும் கொடுக்கல. போலீஸார் முறையாக அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கல. என்னை கோர்ட்டை கூப்பிட்டு போயிருந்தாங்க. கோர்ட்டில் அப்போது ஜெயந்தி மேடம் சார்ஜுன்னு நினைக்கிறேன். ஜெயந்தி மேடம் வந்துட்டு உன் மேலே 8 செக்ஷனில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்குப்பா, கொலை மிரட்டலோடு சேர்த்து, இல்லை பாலியல் துன்புறுவல் இதோட சேர்த்து 8 செக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொய் வழக்கு தாங்கம்மா. நான் இந்த மாதிரி வீட்டில் மாமா பொண்ணு குழந்தை பிறந்திருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கும் போது தான் எனக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம்ன்றதே தெரியும். அது வரைக்கும் எனக்கு எதை பற்றியும் தெரியாது. நான் வீட்டோடு தான் இருந்துகிட்டு இருக்கேன், வண்டிக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே தான் இருக்கேன். அதனால் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. கேட்ட பிறகு தான் தெரியும். நான் அப்போவே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்கம்மா. அவங்க அதை பற்றி இது பண்ணல. கோர்ட்டில் தான் அதை வந்து ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் கோர்ட்டில் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கு இந்த கேஸில் இடையில பெயிலோ இதெல்லாம் வேணாங்கம்மா. நான் கேஸை முடிச்சுட்டே வெளியே போயிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனிதாபிமானத்தில் இந்த கேஸை டக்குன்னு முடிச்சு கொடுங்க, அதை நீங்கள் எனக்கு பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். சரி ஓகே, அப்போ 15 நாள் ரிமாண்ட் அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு 4-5 மாதம் போகுது. அப்புறம் சேலம் சிறை, சேலம் மத்திய சிறை 4-5 மாதம் ஓடிடுது. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு அமைதி. சரி, வீட்டுக்கு தகவல் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு இது. அது எவ்வளோ நாள் கழித்து தெரிஞ்சதுன்னு தெரியாது. செய்தியை வச்சு தான் தகவல் தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலை. சும்மா ஒரு வார்ம் மாதிரி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு டெமோவுக்காக உட்கார வச்சுட்டு ரிட்டன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது 4 மாதத்துக்கு பிறகு. 4 மாதத்துக்கு அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனவங்க எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே ரிட்டன் ஆஜர் பண்ணும்போது நான் கேட்குறேன், யாரும் உள்ள சிறையில் கேட்குறேன், சிறையில் சார் இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு இன்றைக்கி கோர்ட்டு வாய்தா டேட்டும் கிடையாது. திடீர்னு வந்தாங்க, கூப்பிட்டு போனாங்க. ஆனால் எந்த டெஸ்ட்டும் எடுக்கல, ரிட்டன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரிப்பா, நீ ஒரு பெட்டிஷன் அனுப்ப, என்ன எதுன்னு பார்க்கலாம், என்ன நடந்துச்சுன்றது ஒரு பெட்டிஷனாக கூட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயிலர் சொல்லியிருந்தாப்புல. சரின்ட்டு அதையும் ஒரு பெட்டிஷனாக எழுதி கொடுத்துருந்தேன் ஹெல்ப்பரில் சொல்லி. அதுக்கப்புறம் ரிட்டன் அடுத்த அந்த வாய்தாவிலேயே ஒரு 2 நாளில் மறுபடியும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய்ட்டு தான் டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட்டு எடுக்கும்போது என்ன டாக்டர் விசாரித்தாங்க, இந்த கேஸில் உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்தால் என்ன சொல்லுவீங்க? வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க மேம் அப்படின்னா. இல்லை, வரவங்க எல்லாம் அதான் சொல்ல போகிறாங்க. பெண் மருத்துவர் தான். பெண் மருத்துவர். வரவங்கெல்லாம் அதான் சொல்கிறாங்க, நீங்களும் அதான் சொல்கிறீங்க. அதனால் இதில் பாசிட்டிவ்னு வந்துட்டா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். பாசிட்டிவ்னு வராதுங்கம்மா, நெகட்டிவ்னு வந்துட்டா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எனக்கு அப்படின்னு நான் ரிட்டன் கொஸ்டின் கேட்டேன். அவங்ககிட்ட ஒரு மாதிரி பார்த்தாங்க. சரி, நெகட்டிவ்னு வந்துட்டா என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும், இந்த கேஸில் நீ விடுதலை ஆக அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக நான் விடுதலை ஆயிடுவேம்மா, நீங்கள் தைரியமாக ரிப்போர்ட்டை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். 3 மாதம் ஆகும், நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, ரிப்போர்ட் அனுப்பி லேபுக்கு போயிட்டு வரத்துக்கு 3 மாதம் ஆகும், அதனால் தெளிவாக இருங்க, ரிப்போர்ட் ப்ராப்பராக வந்துருச்சுன்னா உங்களை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் தைரியம் சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மேடம் தான் சொல்கிறாங்க. 3 மாதத்துக்குள்ளாகவே வந்துருச்சா இல்லை தாண்டி போயிட்டு? 3 மாதத்துக்குள்ளேயே வந்துருச்சு, கரெக்டாக 3 மாதம் ரேஞ்சு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்துருச்சு. வந்த ரிப்போர்ட்டு மேடம் சொல்கிறாங்க, எப்போ ஒன்று ஜட்ஜு ஜெயந்தி மேடம் மேஜிஸ்ட்ரேட், உனது நெகட்டிவ் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேடம் ரிப்போர்ட் வந்துருச்சு, எனது கேஸை இன்னும் கொஞ்சம் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக விட்னஸ் ஏற்றிட்டு ஒரு 6-7 மாதத்தில் முடிச்சு கொடுத்துருங்க. வீட்டில் யாரும் ஆள் இல்லாமல், வீட்டில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு அம்மா மட்டும்தான், அம்மா பாட்டி மட்டும்தான். பாட்டி வருமானத்தில் தான் குடும்பம் ஓடிட்டு, நம்ம வருமானத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் நான் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வீட்டில் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்திருக்கேன் அப்படின்ற காரணத்தினால மன ரீதியாகவும் நிறையா அவங்க போராட்டம் போய்கிட்டு இருக்கோம். எனக்கும் அந்த நிலமையில தான் இருக்கேன். அதனால் எவ்வளோ குயிக்காக முடியுமோ நிரபராதி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு நான் வெளியே போனேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை ஆரம்பிப்பேன். இனிமேல் வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு போகிறதுக்கும் என்ன சோர்ஸ்ன்னு தெரில. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக முடிச்சு கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் பெயிலில் போயிருங்க அப்படின்னு சொல்லி ஓன் பெயில் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேஜிஸ்ட்ரேட்டே சொல்கிறாங்க, ஓன் பெயில் கொடுத்துட்றேன், நீங்கள் ஓன் பெயிலில் போங்க, ஏன் உள்ளே இருந்து நீங்கள் இது பண்ணணும், இது ஐபிசி செக்ஷனில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கேஸு நாம் நினைக்கிற மாதிரி முடிக்க முடியாது, சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெயிலில் போக பாருங்கள், நான் ஓன் பெயில் வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெயிலெலாம் வேணாங்க மேம், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கேஸை முடிச்சுட்டு நிரபராதின்ற ஸ்டேட்டஸ் படியே வெளியே போயிடுறேன். அப்போ தான் நம்மளது
வில்லேஜுக்குள்ளே அவங்க சில பேர் மதிக்கிறதுக்கு உண்டான ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரியே போயிடுறேங்க மேம், தவறாக நினைக்காதீங்க அப்படின்னு. சரி ஓகேப்பா, உன் விருப்பம், நான் பெயில் கொடுக்க நான் தயார், எப்போ வேணுமோ அப்போ நீ என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு வரும்போது கேட்டால் நான் தரேன்ட்டாங்க. அப்புறம் அடுத்த அந்த மேடம் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குடும்ப நல கோர்ட்டுன்னு தீபா மேடம் அதுக்கப்புறம் சார்ஜ் எடுக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ஏன் ரொம்ப நாளாக போகலை, கேஸ் வேறு கோர்ட்டுக்கு மாறிட்டு வேறு கோர்ட்டு, குடும்ப நல கோர்ட்டு. அதனால் சரியா எனக்கு தெரியல என்ன கோர்ட்டு அப்படின்றதே அப்போ தான் எனக்கு பழக்கம். சேலமா மேட்டூர்? சேலத்தில் அந்த புது கட்டடம் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த இதில் அந்த கோர்ட்டுக்கு மாறி இருக்கு. அதில் தீபா மேடம் இருக்காங்க. அவங்களும் கோர்ட்டுக்கு வந்த முதல் நாள்லே என்னோடய கேஸ் கட்டெல்லாம் பார்த்துட்டு வாரண்ட்டில் ரொம்ப நாள் உள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேடம் இதுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜிக்கிட்ட சொன்னது தான், நான் இந்த கேஸில் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு நான் வெளியே போயிடுறேன், அது வரையும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கேஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குயிக்காக முடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன மாதிரியே சொல்கிறேன். சரி ஓகே பார்க்கலாம், ஆனால் பெயிலில் போகிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஒரு ஆலோசனை சொல்கிறேன். இல்லை மேடம், நான் முடிஞ்ச அளவுக்கு கேஸை முடிச்சிடுறேன், முடிச்சுட்டே நான் நிரபராதின்ற இதுலேயே வெளியே போயிடுறேன், தவறாக நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வாய்தா டேட் போட்டுறாங்க. 2 மாதம் வாய்தா மட்டும் போட்டாங்க. சரி ரொம்ப நாளாக இருக்கேன் அப்படின்றதுனால சரி விட்னஸ் ஏற்றிடலாம், ஏன் ஒரு குற்றம் செய்யாத நபரை எதுக்காக உள்ளே வச்சுருக்கணும், அதனால் கேஸை எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டேஷனில் பேசுங்க, விட்னஸை கூப்பிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், போலீஸ் தரப்புக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 4 சாட்சி வந்தாங்க, விசாரித்து முடித்தாங்க. விசாரித்து முடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் ஐஓஆர் சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க கொஞ்சம் 4 சாட்சிகள் உள்ளூரை சேர்ந்தவங்களா? அவங்க ரிலேட்டிவ், அதாவது நம்ம புகார்தாரருக்கு ஆதரவாக வந்தவங்க. ஆதரவாக அவங்க சின்ன மாமனார், அவங்க தம்பி பொண்டாட்டி, தம்பி மாமியா. அவங்க என்ன மாதிரியான வாக்குமூலம் கொடுக்குறாங்க? அவங்க வந்து செங்கல்பட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் கோர்ட்டில், அந்த குடும்ப நல கோர்ட்டில் தான் உட்காண்ட்ருக்கேன். ஒரு ஃபேமிலி வந்து என் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. நடந்த சம்பவம், ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் நின்றுட்டுருக்காங்க. நான் சரி யார் புதுசாக இருக்கேன், அது நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க, தெரிஞ்ச மாதிரி தெரில, சரி எதாவது பேச வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் என்கிட்ட எதுவும் பேசலை. ஆனால் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயிலும் எனக்கு தெரில. சரி வேறு எதனா கேஸாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள அந்த கூண்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது, அதாவது எஸ்கார்டோடு உட்காந்துருக்கும் போது, வெளியில் வராண்டாவில் அந்த மாதிரி, அதாவது கூப்பிட்றதுக்கு முன்னாடி, வாய்தா கொடுக்கறதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். அப்போது எதர்ச்சியாக திரும்பி பார்க்கும்போது அக்கா தான் நின்றுட்டு இருந்தேன், மாமா பொண்டாட்டி. அவங்க என்னை கை காட்டி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்ககிட்ட. நான் அவங்கக்கிட்ட தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது. சரி ஏதோ அவங்க வேறு யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சி கேஷுவலாக விட்டேன். பிறகு வாய்தா உள்ளே போயிட்டு விட்னஸ் ஏற்றும் போது அவங்க 2 பேரும் உள்ளே சாட்சி சொல்ல வரும்போது தான் இவங்க தான் அப்படின்னு தெரியும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே என்னை பார்த்துருக்கான், நான் என்னோடய கல்யாணத்துக்கு அவர் வந்து போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி என்னை பற்றி சொன்னாங்க, முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி. அதனால் நான் அவங்கள முன்னப்பின பார்த்ததில்ல, அன்றைக்கி கோர்ட்டில் பார்த்தது தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமும் பார்க்கல, அதுதான் கடைசியும். அதுக்கப்புறம் போய் சாட்சியாக வராங்க. சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் இந்த மாதிரி கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, கார்த்திக் தான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் பழகினதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத அவங்க சாட்சி கேள்விப்பட்டோன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணு எங்ககிட்ட சொன்னுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நபர் சொல்கிறாங்க. அதை நம்ம வக்கீல் மனோகர் சார் தான் கிராஸ் பண்ணி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்தாப்புல, அவரையும் இந்த ஊர் அப்படின்னு தான் சொல்லி சொன்னாப்புல, பெருமாள் மணி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர்த்தையுமே நான் பார்க்கல, ஏன்னா இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன், எனக்கு அவங்கள பார்த்த மாதிரி எந்த ஞாபகமும் இல்லை. தறி கொட்டாய் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஏரியாவில் தறி போட்டிருக்கிறது கீழே இப்போ மேலே வந்தீங்கள்ல, அவத்தில் தவிடுக்கு மில்லு ஒன்று வச்சுருக்கேன், இப்போ சிம்பிளாக வச்சுருக்காங்க. அவர் ஒருத்தர் தான், குமார் மட்டும்தான் வந்து தறி கொட்டாய் வச்சுருக்காப்புல இந்த சரௌண்டிங்கில், வேறு யாரும் இல்லை. அவர் தறி கொட்டாய் வச்சுருக்கேன் எனக்கு தெரியும். இந்த மாதிரி அதிர்ச்சியாக போகும்போது இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க கூப்பிட்டு எனக்கு கையெழுத்து போட சொன்னாங்க, போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மகஜர் விட்னஸ். அவரையும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, எப்படி அவர் இதுக்குள்ளே வந்தாருன்னு தெரில. இந்த 4 பேர்த்தை தான் விசாரித்தாங்க மேடம், வேறு யாரையுமே விசாரிக்கல. போதும், இதுக்கு மேலே ஐஓ ஏற்றிருக்கேன், வேறு விட்னஸ் விசாரிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட்லேயே வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு, அதனால் ஐஓ வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐஓ வர சொல்லி அவங்க 3 மாதம் கழித்து தான் வராங்க. ரொம்ப டிலே பண்ணி தான் வராங்க. 3 மாதம் கழிச்சு டிலே பண்ணி தான் வராங்க. அதுக்கப்புறம் வாரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் வராங்க.
கோர்ட்டில் வந்து வாரண்ட் போட்டுறாங்க. கோர்ட் உத்தரவுப்படி அவங்க சொன்ன தேதியில் வராமல் 3 மாதம் கழித்து வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணது வாரண்ட் இது பண்ணதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்பெக்டர் வந்து ஆஜராகிறாங்க. அப்புறம் எந்த முகாந்திரத்தில் வந்து நீங்கள் கார்த்திக் அந்த நபரை வந்து எப்படி நீங்கள் கைது பண்ணீங்க, உங்ககிட்ட வேறு எதுனா விட்னஸ் இருக்கா, இல்லை ஃபோட்டோஸ் ஆடியோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எதுனா உங்ககிட்ட வேறு எதுனா ஒரு சம்மந்தப்பட்ட எதுனா ஒரு முகாந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க மேம், பாதிக்கப்பட்ட பொண்ணு சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், அதனால் எங்ககிட்ட வேறு எந்த விட்னஸும் இல்லை, அந்த பொண்ணு சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி அவங்க முடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு சின்ன ரொம்ப மைனர் பொண்ணு கிடையாது, 17 வயசு ஆகுது. அப்படிங்கும்போது அவங்க சொல்கிற விட்னஸ் மட்டும் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் எப்படி கேஸ் எடுத்தீங்க, அப்போது நீங்கள் வேறு எதுனா ஆதாரம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டாங்க. நான் கொஞ்சம் லாங்காக இருந்தேன், எனக்கு சரியாக கேட்கல. சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. ஒரே நாளில் கிராசிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்த வாய்தா போடுறாங்க. அந்த அம்மா எங்கள் கோர்ட்டுக்கு, அதாவது போக்சோ கோர்ட்டுக்கு வந்து வேறு ஜட்ஜி போட்டுடுறாங்க. அவங்க ஆர்குமெண்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐவா முடிஞ்ச உடனே அடுத்த இயரிங் ஆர்குமெண்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பேர் என்ன, நீதிபதி பேர்? தீபா மேடம். அவங்க நெக்ஸ்ட் இயரிங் வந்து நம்ம ஆர்குமெண்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே அதுக்கு தயாராகிறோம். நெக்ஸ்ட் இயரிங்க்கு வந்து பார்த்தாக்கா அந்த மேடம் உங்கள் கோர்ட்டுக்கு வந்து வேறு ஜட்ஜ் போட்டாங்கப்பா, எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரில, நீங்கள் அந்த கோர்ட்டில் தான் ஆர்குமெண்ட் பண்ணிக்க முடியும், ஏதோ என்னோடய தரப்பில் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துடலான்னு ட்ரை பண்ணேன். பட்டு உன் நேரம் என்னன்னு எனக்கு தெரில, கொஞ்சம் இழுக்குது, அந்த ஜட்ஜு தான் இனிமேல் உங்களுக்கு பார்ப்பாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட ஆஜராக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. அன்றைக்கி அங்கே போகிறோம். அந்த மேடம் அன்றைக்கி சேம்பரில் இல்லை, ஆனால் அன்றைக்கி தான் டியூட்டி ஜாயினிங், அவங்க வரல. நெக்ஸ்ட் இயரிங் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இயரிங் வந்தவங்க எனக்கு 1 மாதம் டைம் வேணும், நான் இப்போ தான் வந்திருக்கேன், நான் இந்த கேஸ் கிட்ட ரெஃபர் பண்ணிட்டு பிறகு ட்ரையல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 1 மாத காலம் ஓடுது. ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டு கூப்பிட்றாங்க. அப்புறம் அதுவும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு 6-7 வாய்தா போயிருப்பான் அந்த டயத்தில். ஆனால் டக்குன்னு முடியல. 8வது வாய்தா கூப்பிட்டு எனக்கு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஆர்குமெண்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரில, ஒரே கன்ஃபியூஷனு. அம்மா அப்போ கோர்ட்டில் தான் இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, அண்ணனை வர சொல்லு, ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சாதகமாக தான் வரும்னு தெரியுது, ஆனால் எப்போ ஆர்குமெண்ட் நடந்துச்சுன்னு தெரில. இது நம்ம முன்னாடி தான் நடக்குமா, இல்லை நம்மளுக்கு தெரியாமல் எல்லாமே வக்கீல் வச்சு நடத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா முன்ன அந்த அனுபவம் இல்லை, அதனால் கேட்குறேன். அம்மாவுக்கும் அதை பற்றி தெரியாது. சரிடா அண்ணங்கிட்ட சொல்கிறேன், அண்ணன் வந்து உன்னை பார்ப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இயரிங் அண்ணன் வரான். நெக்ஸ்ட் இயரிங்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து தள்ளி போகுது. அடுத்த வாய்தா தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வாய்தா போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் வாய்தா 1 வாரத்திலே போட்டுடுறாங்க. அப்படின்னா 1ஆம் தேதி ஜூலை 1 இந்த மந்த்து 1ஆம் தேதி. கரெக்டாக 1ஆம் தேதி வந்தால் கோர்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க எஸ்கார்டோட. ஒரு 1/2 ஹவர்லேயே கூப்பிட்டு எப்பயுமே ஜட்ஜ்மெண்ட் வந்து 3 மணிக்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்கார்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னதை வச்சு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதனால் திடீர்னு 1/2 மணி நேரத்துலேயே கூப்பிடவும் சரி மறுபடியும் வாய்தா தானே அப்படின்ற கன்ஃபியூஷனில் உள்ளே போனேன். ஒரு பதட்டம். உள்ளே போனதும் அந்த அம்மா உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க போல். எனக்கு காது கேட்கல, ஒரு இதில் டென்ஷனில். மேடம் சரியாக கேட்கல அப்படின்னு, கொஞ்சம் முன்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு 4 ஸ்டெப் முன்னாடி போனேன். இந்த கேஸில் உனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி உன்னை விடுதலை செய்கிறப்பா, நீ இன்னையிலேருந்து ஃப்ரீயாக போகலாம், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. 2 வருஷம் கழித்து ஒரு போராட்டத்துக்கு ஒரு தீர்ப்பு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஆனால் ப்ரெஷர் இருக்கிறதுனால அதை என்ஜாய் பண்ண முடியல, படபடப்பாயிடுச்சு. அந்த மேடம்கிட்ட நான் வாய் திறந்து எதுவும் பேசல. 1 நிமிஷம் மேம் அப்படின்னு சைகை காட்டிட்டு வெளியே வந்து இந்த குட்டு போட்டிருப்பேன் அந்த புது கோர்ட்டில், அதில் வந்து படுத்துட்டேன் ஒரு 2 நிமிஷம். இதே அந்த அளவுக்கு வேகமாக ஓடிட்டு இருந்துச்சு, எதுவும் செய்ய முடியல. 2 நிமிஷம் கழித்து போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்தேன். அப்புறம் தான் அண்ணன் வந்தாப்புல. வந்துட்டு இன்றைக்கி வெளியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டேஷன் கூப்பிட்டு போவாங்க, இது ஜெயில் கூப்பிட்டு போவாங்க, அவங்க ப்ரொசீஜர் முடித்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. உள்ளேயுமே ஒரு 20 நிமிஷத்தில் ப்ரொசீஜர் முடிஞ்சு வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே வந்தவங்க நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த கேஸை எப்படி என்ன செய்கிறது அப்படின்றது ஒன்றும் தெரில. அப்புறம் வக்கீல் சார் தான் அதை பற்றி, மனோகர் சார், அவர்
மேற்படி ஏதாவது வழக்கு தொடரணும், எந்த தவறு செய்யாமல் 2 வருஷமாக உள்ளே இருந்துட்டு வந்திருக்கோம். அப்போது இதை நம்ம மேல்முறையீடு செஞ்சு அதுக்கு உண்டான வழக்குக்கு உண்டான தண்டனையும் இன்னும் பாதிக்கப்பட்டதுக்கு உண்டான உன்னோட பொருளாதார ரீதிக்கும் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம கோர்ட்டில் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நான் உள்ளே இருக்கும்போது 1 மாதத்தில் பிஎன்எஸ் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வக்கீல் ஸ்ட்ரைக் வேறு ரொம்ப இதாக தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் கோர்ட் எல்லாமே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. நிறையா பெயில் அது இதுன்னு ஜெயிலில் கொஞ்சம் அலுவலகம் போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போது 1 மாதம் முன்னாடி போயிருக்கேன். கரெக்டான டேட்டு தெரில. கிட்டத்தட்ட 2 வருடம் முழுமையாக முடிஞ்சது. முழுமையாக முடிஞ்சது. முதல்லையே டிஎன்ஏ எடுத்திருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த என் மேலே எஃப்ஐஆர் வந்து பதிஞ்சிருக்க மாட்டாங்க. சரியான கேஸை சரியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது போலீஸ் தரப்புலேயும் கொஞ்சம் தவறு இருக்குது. ஏன்னா நாங்கள் ஓட நினைக்கல. நானும் அம்மாலும் பல தடவை ஸ்டேஷன் ஏறி இறங்கிட்டோம். 3-4 தடவை ஏறி இறங்கிட்டோம். இங்கேருந்து மேட்டூர் பக்கம் இல்லைல்ல நம்மளுக்கும். இந்த 1 மாதம்னு சொன்ன இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் ஸ்டேஷன் போய்க்கினே தான் இருக்கோம். 2-3 தடவை போயிட்டு வந்துட்டோம். மேடம் வந்து எதுவுமே சொல்லலை. உன் பையன் தானே தப்பு பண்ணியிருப்பான், உங்களுக்கு தெரியாதா? ஒரு குற்றவாளியாகவே தான் பார்த்துருக்காங்க. உங்கள்கிட்ட பழகினது பேசுனதுல அப்படி தான் எல்லாமே அப்படி தான். அம்மா முன்னாடியே அதை தான் சொல்கிறாங்க. அம்மாவும் நானும் நின்றுருக்கோம் ஸ்டேஷனில், சொல்கிறோம் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். உன் பையன் செஞ்சிருக்க மாட்டான்றதுக்கு என்ன உறுதி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பையன் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் கிடையாது. அவன் எங்கே போனாலும் வீட்டுக்கு கரெக்டாக நேரத்துக்கு வந்துடுவான். அதனால் எந்த தவறும், நான் வளர்த்த வளர்ப்பு தப்பாக போகாது. அதனால் நம்பிக்கையில் சொல்கிறேன், என் பிள்ளைக்கு இந்த தப்புக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அந்த நேரத்தில் கூட அம்மாவை கொஞ்சம் டிஸ்டர்படாக பேசுனாங்க. ஒரு மாதிரி காவல்துறை ஒரு தந்தை இல்லாத ஒரு வீட்டில் வளர்ப்பு, நீங்களும் சில ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் பசங்களை யார் சரியாக பார்த்துக்குவா? அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லாம் அவங்க குற்றம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குல்ல. வளர்ப்பு நீங்கள் சரியாக வளர்த்துருந்தா ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனால் வளர்ப்பு சரியாக தான் வளர்த்துருக்காங்கன்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் செய்யாமல் செய்த ஒரு குற்றத்தின் மேல் வழக்கு தொடர்ந்ததுக்கு உங்கள் அம்மாவும் அவமானத்தை சந்திச்சாங்க. ரொம்ப பெரிய அவமானம் தான். அதில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க அவங்களும். என்ன கொஞ்சம் தெம்பாக இருக்கணும் அப்படின்றதுனால எந்த இடத்துலையும் அவங்க தன்னை விட்டு கொடுத்துக்கல. மக மேலே இருந்த நம்பிக்கை. அதே மாதிரி கோர்ட்டும் அதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு. நீண்ட நாள் போராட்டம். இதில் அவங்க இன்ஸ்பெக்டருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், தவறான பர்சனை தான் நம்ம வந்து டச் பண்ணியிருக்கோம். இதான் முன்னாடியே இன்வெஸ்டிகேஷன் சரியாக பண்ணியிருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. ஆனால் லேட்டாக புரிஞ்ச எந்த பிரயோஜனமே இல்லை. 2 ஆண்டு வாழ்க்கை போனது. நீ வெளியில் வந்ததுக்கு பிறகு இந்த சமூகம் உங்களை எப்படி பார்க்குது? வெளியில் எங்கேயும் போனீங்களா? இல்லை, நான் வரும்போதே சரியான ரெஸ்பெக்ட் இல்லை. ரொம்ப நாள் கழித்து ஊருக்குள்ளே வரேன் அப்படின்னு எல்லாமே பழகப்பட்ட இடம் தான். யாருமே வந்து ஒரு மாதிரி பார்வையிலேயே டிஸ்டர்ப்டாக தான் இருந்துச்சு. அதனால நான் எங்கேயுமே போகல. நேராக வந்தவன் 2 ஆண்டுக்கு முன்னே நீ வெளியில் இயல்பாக இருந்தப்போ உங்கள்கிட்ட மாதிரி பழகின மாதிரி யாரும் இயல்பு இப்போ இல்லை. அப்படின்னா யாருமே நம்மளை ஒரு மனுஷனாக கூட பார்க்கலாம். சின்ன பொண்ணுக்கிட்ட தப்பு பண்ணலாம் அப்படின் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. இருந்தாலும் அவங்களோட எண்ணம் என்ன, இந்த கேஸில் உள்ளே போய் வந்தவன் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க நம்மளை சரியாக ட்ரீட் பண்ணல. அன்றைக்கி வீட்டுக்கு வந்தவன் தான். அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே போகல. ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் அங்கேயும் இதே ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுமே கஷ்டம்தான். சிறைக்குள்ளே நீ போகும்போது உன்னை எப்படி அங்கேருந்து பார்த்தாங்க? போக்சோ வழக்குன்னு